விளையாட்டுத் துறையில் நடைபெறும் வீரர்கள் தேர்வில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதால் திறமை மிக்க வீர வீராங்கனைகளுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் புகார்கள் உள்ளன. இதற்கு மிக எளிய உதாரணமாக திருச்சியில் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றும் பங்கேற்க முடியாமல் செய்யப்பட்ட சிறுமியை பற்றி பார்க்கலாம். நீச்சல் குளத்தில் மீனாக மாறி நீந்தும் இந்த சிறுமி தனிஷா. இவளின் நீச்சல் ஆர்வத்தை அறிந்து 7 வயதிலிருந்து நீச்சல் பயிற்சி அளித்து வருகிறார்கள் இவரது பெற்றோர். இந்த நம்பிக்கையை பொய்க்காமல் 2015ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த மாநில அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை வென்று பெருமை சேர்த்தார். இந்த சூழலில் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க ஆயத்தமானார். ஆனால் 10 வயது முடியாத தனிஷாவின் வயதை 12 என்று குறிப்பிட்டு மருத்துவ தகுதி தேர்வு அறிக்கை இந்த பெண்ணின் கனவை மாற்றியுள்ளது. எனக்கு கல்யாணம் ஆகியே 10 வருஷம்தான் ஆகுது. அப்போ எப்படி என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகும்? பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, போனோவிட் சர்டிஃபிகேட் இருக்குது, என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆன சர்டிஃபிகேட் இருக்குது, டிஸ்சார்ஜ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குது, வேக்சின், அதாவது ஒவ்வொரு வருஷமும் வேக்சின் போடுவோம், அந்த வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கிறப்ப டாக்டர் இன்னொன்று தெரிஞ்சுங்க, அதே தஞ்சாவூர் டெண்டல் டாக்டர் 10 வயசு போடுறாரு. அப்போ இவ்வளோ எவிடன்ஸை மீறி ரேடியாலஜி டாக்டர் சீனிவாசன் அவர் வந்து 12 வயசுன்னு போடுறாரு. அப்போ வந்து இந்த 10 எவிடன்ஸோட அந்த ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் சொல்கிறது உண்மையா? அப்போ இந்த 10 பேர் சொன்னது பொய்யா? ஜூன் 23ஆம் தேதி பெங்களூருவில் நடந்த சப்ஜூனியருக்கான தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பதற்கான தேர்வு ஜூன் 2ஆம் தேதி சென்னையில் நடந்தது. தமிழகம் சார்பில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்ட 14 பேரில் ஒருவரான தனிஷா தாமதமான மருத்துவ அறிக்கை, தவறான அறிக்கை தகவலால் போட்டியிடும் வாய்ப்பை இழந்தது இந்த சிறுமியை வருத்தமடைய வைத்துள்ளது. ரெகுலர் வந்து 2 hours பண்ணுவேன், காம்படிஷன் வந்தால் 4 hours பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து டால்ஃபின் போனேன், அப்போ ஒரு கோல்டு அடித்தேன். நெக்ஸ்ட்டு டர்ட்டில்ஸ் போனேன், 2 கோல்டு அடித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் செலெக்ஷனுக்கு போனேன், அப்போ பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கில் ஒரு சில்வர், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் ஒரு கோல்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 12 years போட்டாங்க, அதனால் பண்ண முடியான்ட்டு மெசேஜ் வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டேன். இது பற்றி விளையாட்டுத்துறை செயலாளர் ஜெயராமனிடம் தனிஷாவின் தந்தை கேட்டபோது விசாரிப்பதாக மட்டுமே பதில் கிடைத்துள்ளது. ஏஜ் வந்து 10 to 12 போட்டிருக்கான். கடைசி பேஜ்ல போட்டிருப்பான் சார். கடைசி பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் போட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் போட்டிருக்கான். மெடிக்கல் ஏஜ் ரேஞ்சுன்னு போட்டு 10 to 12 போட்டிருக்கான். சரிங்க சார். கேட்க சொல்லியிருக்கேன், 10 to 12 எலிஜிபிள் ஆச்சா குரூப் 4க்கு நீங்க எப்படி அவ்வளோ இது பண்ணலாம்? மிஸ்டேக் அவர் பண்ணிருக்கலாம். இப்போ இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு, எதை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுட்டு இப்போ வாதாடிட்டு இருக்கேன். சார் வந்து இப்போ சொல்றீங்களா 10 to 12 பார்த்தேன்னு சொல்லி, இது அன்னைக்கே பார்த்துருந்தா நான் இப்போ பண்ணிருப்பேன். எனக்கு பெங்களூர்ல நான் ஆல்டர் ரூல் பிரகாரம் இப்படி கிடையாது சார். நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க குழந்தைக்காக நீ பஸ்ல போன அதுல போன என்ன பண்ணி தானே சாகணும் நீங்களே. இப்போ நீங்களாவது உங்க குழந்தைக்காக வரீங்க, நான் எனக்கு யாருமே இல்லையா, நான் எதுக்கு சார் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணோம்? என் பொண்ணு இல்லையா? சார் வந்து ஸ்விம்மிங்கோட செக்ரட்டரி, அதனால செக்ரட்டரினா என்ன பெனிஃபிட்? திட்டுவாங்க சார். இந்த பொண்ணு மெரல் அடிச்சா சாருக்கு தானே பெருமை, யாருக்கு பெருமை? உங்களுக்கு தானே பெருமை. அப்படிலாம் ஒண்ணு, நான் நிறைய பெருமை பார்த்து 40 வருஷமா பல போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்த இந்த சின்னஞ்சிறு வீராங்கனைக்கு நேர்ந்த நிலை இந்த குடும்பத்தை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. என் பொண்ணு நல்லா பண்ணுவா, நல்லா பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து அவளுக்கு ஒரு பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைஃப்பில் இனிமேல் ஒன்றும் இல்லாத மாதிரி எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். ஃபேமிலியே எதிர்பார்க்காதது எங்களுக்கு, நாங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு பண்ணணும். சிறுமி தனிஷாவுக்கு நேர்ந்தது போன்ற அலட்சியத்தாலும் பாரபட்சத்தாலும் தான் பல திறமையாளர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதில் சிரமம் இருப்பதாக பயிற்சியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காம்படிஷன் நடந்தது 2ஆம் தேதி முடிஞ்சது நேஷனல் செலெக்ஷன். Why they are keeping it on 26, 27, 29 the national competition? ஏன் அவ்வளோ கேப் விட்டாங்க? 2ஆம் தேதி முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேயே வைக்கணும் மெடிக்கல், ஸோ தட் வி கெட் டைம் டு கெட் ஸ்டே ஆர்டர் ஆர் டூ சம்திங் எல்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது இப்போ ஸ்டே ஆர்டர் நான் தெரிஞ்சிருந்தால் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இங்கேருந்து போயிருப்பேன். மெடல் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். கிளியர் ஆனப்புறம் மெடல் கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு போயிருக்கலாம். நாங்கள் அதுவும் முடியல எங்களால் லாஸ்ட் மினிட்ல. தேசிய அளவில் தங்கம் வெல்ல வாய்ப்புள்ள சிறுமி தனிஷா போட்டியில் பங்கேற்க முடியாமல் போனதில் விளையாட்டுத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் முக்கிய காரணம் என்று விமர்சிக்கிறார்கள் விளையாட்டுத்துறையினர். தமிழகத்துக்காக தங்கத்தை தட்டி வர காத்திருந்த தனிஷாவோட வாய்ப்பு பறிக்கப்பட்டாலும் இனி இது போன்ற வீரர்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படாமல் இருப்பதற்கு தமிழக அரசும் விளையாட்டுத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து வீரர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.